ஆடி மாதம் பிறந்தாச்சு. உடம்புகள் ஒரு 5 வருஷம் முன்னால் உடம்பு, 10 வருஷம் முன்னால் உடம்பு இப்போ இல்லை. இளவயது இருக்கக்கூடிய வாலிபர்கள், இளவயது பெண்களுக்கு ஏன் முதிர்ச்சி தோற்றம் ஏற்படுது? இளவயது வாலிபர்கள், இளவயது பெண்களுக்கு முகத்தில் ஒரு மெச்சூரிட்டி நிறைய பேருக்கு. அது மன அழுத்தமா, தூக்கமின்மையா, பழக்கவழக்கத்தினுடைய மிஸ்டேக்கா, இளவயது வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் முதிர்ச்சியான அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சுள்ளுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி விகாரமான ஒரு தோற்றம், உடலில் ஒரு குழப்பங்கள், மனதில் ஒரு குழப்பங்கள், படிப்பினுடைய சுமைகள், தேவையில்லாத கவலைகள், ஒரு வேதனைகள் மத்தியில் பொருளாதார பின்னடைவுகள். ஐயா, நம்ம நினச்சபடி படிக்க முடியலையே அந்த ஏக்கம், நம்ம நினச்ச வாழ்க்கை வாழ முடியலையே அந்த ஏக்கம், மற்றவங்களை கம்பேரிசன் பண்ணியே தன்னுடைய வாழ்க்கையில் சில எல்லாமே டிஃபால்ட் ஆகிடும். அவங்க அப்படி இருக்காங்க பாருங்கள். அவங்க அந்த பையன், அவன் என் கிளாஸ்மேட்டு கார் வாங்கிட்டான், என் கிளாஸ்மேட்டு வண்டி வாங்கிட்டான், என் கிளாஸ்மேட்டு அது வாங்கிட்டான், இது செயின் போட்டிருக்கான், அது போட்டிருக்கான். அது வந்துட்டு கம்பேரிசன் லைஃப். அவன் நல்லா பாருங்கள் என்ன அழகாக இருக்கான், நான் இப்போ பாருங்கள் நான் அழகு இல்லாமல் இருக்கேன். அந்த கவலைகள், இந்த அழுத்தங்கள், இந்த ப்ரெஷர்கள்லாம் சில நேரங்களில் தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கி எதிர்கால வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி அமைந்துடும். அதனால் இளைஞர்கள், வாலிப பெண்கள், அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல இளவயது இருக்கக்கூடிய வாலிபர்களும் வாலிப பெண்களுக்கும் முதிர்ச்சி தோற்றம் ஏற்படுது. ஏன்? மெச்சூரிட்டி, ஓவரான தாட்ஸு, சிந்தனை, ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, படிப்பில் ஸ்ட்ரெஸ்ஸு, வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸு, படிப்பில் ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸு. ஓவரான அழுத்தங்கள்னால அந்த குழப்பங்கள் ஏற்பட்டு ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையை வாழாமல் இருக்கணும். அதனால் நம்மளோட வாழ்க்கையை முழுமையாக தீர்மானித்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அமைதி, சமாதானம், டிசிப்ளின். என்ன படிச்சாலும் டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கை வேலைக்கு ஆகாது. அதனால் முதிர்ச்சி இல்லாமல் பார்த்துக்கிறணும். தேவையில்லாமல் ஃபேஸில் பவுடர் போடுறது நிறைய, அது இதுன்னு கெமிக்கலாக அதிகமாக பூசுறதுனால கூட வயசான ஆள் மாதிரி காட்டுறது. சின்ன வயசு பிள்ளைங்களையும் சின்ன வயசு பையங்களையும். இதுபோல் வாலிப பெண்களுக்கு நிறைய பேருக்கு நீர்க்கட்டி நிறைய பேருக்கு இருக்குது. அது ஒரு முதிர்ச்சி தோற்றத்தை காட்டாமல் இருக்குன்னா அதுக்குரிய மருத்துவத்தை எடுத்தோம்னா சரியாயிடும். மாதவிடாய் ஒழுங்காக வரல, அப்புறம் வாலிப பையங்களுக்கு சில நேரங்களில் ஏதாவது காமச்சூட்டுனால விந்து போய் உடம்பு மெலிஞ்சி எலும்பும் தோலுமாகி முகத்தில் எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அதை சரி பண்ணி நம்ம என்ன செய்யணும்? அதுக்குரிய மருத்துவத்தை பண்ணோம்னா சரியாயிடும். டாக்டர் ஜான்சன், சென்னை, கோடம்பாக்கம். நன்றி.